மோடியை எதிர்த்து தேர்தல் ஆணையர் என்ன பேசினார் என்று நாங்கள் வெளியில் சொன்னால் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும், நாங்கள் இதை சொல்ல முடியாது என்று தேர்தல் ஆணையம் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கிறது. இப்போ கிரவுண்ட் அவங்களுக்கு சரியான அளவுக்கு சாதகமாக இல்லையோ அப்படின்னுட்டு தேர்தலை தள்ளுவதற்கான ஒரு வேலையும் போய்கொண்டிருக்கிறதுன்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. இப்போ அருண் கோயல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ள தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் அவர் தான். 24 மணி நேரத்துக்குள்ள தன்னுடைய பதவி விலகல் கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவரும் அவர் தான். அருண் கோயல் ஒருவேளை இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தின்படி செயல்படணும்னு வெளியில போனாரா அப்படின்னா அப்படி இல்லை. தமிழர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு வளவன் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம். வணக்கம். இப்போ நேற்று திடீர்னு இரவோடு இரவாக எலெக்ஷன் கமிஷனர் அருண் கோயல் ரெசிக்ன் பண்ணிட்டு போயிருக்காரு. இது மாதிரியான ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது முதல் தடவை கிடையாது. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் 2020 அசோக் அப்படி தான் பண்ணார். இப்போது அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு க்யூரியஸான ஒரு டைமாக இருக்குது. இப்போ எலெக்ஷன் 2 மாதத்தில் வரப்போகுது. இப்போ இதை எப்படி நம்ம பார்க்குறது? ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு தேர்தல் ஆணையர் ரிசைன் பண்ணிட்டு போகிறார் அப்படிங்கிறது இந்தியா போன்ற ஒரு நாடு 9 கட்டம் 10 கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு சூழல். எலெக்ஷனை முடிஞ்ச வரைக்கும் மோடி ராமர் கோயிலில் திறந்து சீக்கிரம் வச்சிருவார்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் இப்போ கிரவுண்ட் அவங்களுக்கு சரியான அளவுக்கு சாதகமாக இல்லையோ அப்படின்னுட்டு தேர்தலை தள்ளுவதற்கான ஒரு வேலையும் போய்கொண்டிருக்கிறதுன்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. இப்போ நம்ம ரிசைன் பண்ணியிருக்கக்கூடிய அருண் கோயல் கடந்த ஒரு 4-5 நாட்களாக என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த ரெசிக்னேஷனுக்குள்ளே வரலாம். அவர் எப்போ ரொம்ப டிஸ்டர்ப்டாக மாறுறாரு அப்படின்னா மார்ச் மாதம் 5ஆம் தேதி இப்போ பல மாநிலங்களுக்கு தேர்தல் ஆணையர்கள் போயிட்டு அங்கே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை கூப்பிட்டு அழைச்சிட்டு ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுக்கு கூட தேர்தல் ஆணையர் வந்திருந்தாங்க. ஒரு டிஸ்கஷன் முடிச்சு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்ததை பார்த்தோம். இப்போ அதே போல் கொல்கட்டாக்கு அருண் கோயல் போயிருக்கிறாரு. அங்கே போயிட்டு அந்த மீட்டிங்கை பார்த்திங்க அப்படின்னா கூடுறதுக்குள்ளேயே ஹாஃப் அவேல கேன்சல் பண்ணிவிட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் அவர் அங்கேருந்து கிளம்பி டெல்லி போய்ட்றாரு. என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா என்ன காரணம்னு அஃபிஷியலாக சொல்லப்படல. பட் ஊடகவியலாளர்கள் சோர்ஸை வச்சு பார்க்கும்போது அவருக்கு உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் கிளம்பிட்டாருனாங்க. பட் கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் அது சார்ந்த விஷயங்கள் வரும் பொழுது அங்கே அவங்களுக்கு ஒரு அதிருப்தி அப்படிங்கிற நிலை இருந்தது. ஏதோ நடக்குதுங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் போச்சு. அதற்கடுத்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளேயே ஒரு மீட்டிங் நடக்குது. அதுதான் அஃபிஷியலாக அவர் எலெக்ஷன் கமிஷனில் கடைசியாக அவர் ஒர்க் பண்ண ஒர்க்கிங் டே அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மார்ச் 7ஆம் தேதி அங்கே பார்த்திங்கன்னா 2 தேர்தல் ஆணையர்கள் சந்திக்கிறாங்க. சந்திப்பு அது ஒரு மீட்டிங். அதாவது இப்போ எலெக்ஷன் நடத்துறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணுறோம், மாநில வாரியாக எப்படி போயிட்டுருக்கு, மாவட்ட வாரியாக எப்படி போயிட்டுருக்குன்னு ரிப்போர்ட்ஸை அசஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்னென்ன பண்ணணுங்கிற பிளானிங்கான ஒரு மீட்டிங் அது. அதில் ராஜீவ்குமார் இன்னைக்கு தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய சிஇசிக்கும் இவருக்கும் ரொம்ப காரசாரமான பல கிளாஷஸ் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்குது. அன்னைக்கு அந்த மீட்டிங்லேருந்து பாதியிலேயே அவர் முடிச்சுட்டு ஃபுல்லாக அந்த ப்ராசஸ் முழுக்க போல் ஒரு கன்சென்சஸ் டெசிஷனுக்கு வரல. நம்ம 3 பேராக இருந்தால் கூட 2 பேர் ஒரு டெசிஷனுக்கு வரதை எடுக்கலாம். இப்போ ஒருத்தர் இல்லைன்னும் போது 2 பேருக்குள்ளே சில விஷயங்கள் ஆகி அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. 8ஆம் தேதி ஒரு மீட்டிங்கை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய செக்ரட்டரி அஜய் பல்லா அவர்களோட தேர்தல் ஆணையர்கள் சந்திக்கிறாங்க. எதுக்கான மீட்டிங் அப்படின்னா எலெக்ஷனுக்கு நமக்கு மத்திய போலீஸை உள்ளே கொண்டு வந்து இறக்கணும் இல்லையா, பாதுகாப்பு பணிகளுக்கு முழுக்க சிஏபிஎஃப் பர்சனல்ஸில் தான் உள்ளே கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கு எவ்வளோ பேர் தேவை, எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் தேவை, முதற்கட்டமாக ஒவ்வொரு கட்டத்துக்கும் எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், அது கிட்டத்தட்ட உங்களுக்கு எலெக்ஷனுக்கு முந்தின காலகட்டத்தில் தொடங்கி ஓட்டு பெட்டியில் என்றதுக்கு பாதுகாக்கிற வரைக்குமான என்டையர் பிளானு ரெக்குயர்மெண்ட்டுக்கான ஒரு மீட்டிங்காக 8ஆம் தேதி உள்துறை அமைச்சர் செயலாளர் சந்திக்கிறதா இருந்தது. அந்த மீட்டிங்கை இவர் பாய்காட் பண்ணுறார். அருண் கோயல் அன்றைக்கு அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணல. ராஜீவ்குமாரும் அவரும் தான். ஆக்சுவலாக என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு அவருடைய செயலாளர் இவங்க 2 பேருக்குள்ள மோதல் இருக்குது, அதை சரி பண்ணி வைங்கன்னு ஒரு டாக்குக்கு தான் அன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க. பட் இவர் அதுக்கு போகலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அன்றைக்கு இரவே அவர் ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். தனக்கு பாஸாக இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிக்கு, தலைமை தேர்தல் ஆணையருக்கு போல டைரக்டாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு அந்த கடிதம் போயிருக்குங்கிறத பார்க்குறோம். குடியரசுத் தலைவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்பது ப்ரெஸ் ரிலீஸாக வந்த பிறகு தான் அவர் ரிசைன் பண்ணாருங்கிறதே வெளியில் தெரியுது. இது ஒரு பக்கம். இப்போ அருண் கோயல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பெக்யூலரான ஒரு பர்சன் தான். ஏன்னா இந்திய வரலாற்றிலேயே 24 மணி நேரத்துக்குள்ளே தேர்தல் ஆணையராக
தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் அவர் தான், 24 மணி நேரத்துக்குள்ள தன்னுடைய பதவி விலகல் கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவரும் அவர் தான் அப்படின்னு பார்க்குறோம். சொல்லப்போனால் மோடிக்கு ரொம்ப செல்லப்பிள்ளையாக நம்ம தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ராஜகுமாரை விட நம்ம அருண் கோயலை எடுத்துக்கலாம். இவங்க ரொம்ப திட்டமிட்டு தான் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறார். பஞ்சாப் கேடர் 1985 பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அங்கே ரொம்ப திறமையான ஒரு அதிகாரி தான், நமக்கு அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அங்கேருந்து அடுத்த கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் அவருக்கு ஐஏஎஸ் சர்வீஸ். அங்கேருந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து அரசில், ஒன்றிய அரசில் ஒரு செயலாளருங்கிற ரேஞ்சுக்கு வராரு. ஹெவி இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி, கனரக தொழிற்சாலை, அந்த இதுக்கான செக்ரட்டரி லெவலுக்கு அவர் வராரு. அது போக ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட், லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், தொழிலாளர் நலத்துறை, இப்படி பல இடத்துல அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் காலத்தில் சில டென்யூர்லாம் ரொம்ப ப்ராப்பராக, அதாவது கூடுதல் அச்சீவ்மெண்ட்டாகவே சில இதில் பண்ணதாக அப்படி ஒரு மெரிட்டோரியஸ் அதிகாரி தான் இவர். வந்து பார்த்திங்க அப்படின்னா 2022 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி அவர் வேலையை விஆர்எஸ் கொடுக்குறாரு. அவருக்கு வந்து சர்வீஸ் இருக்குது, ஒரு 2 ஆண்டுகள் என்னமோ இருக்குது. அதுக்கு முன்னாடி அவர் வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அது 24 மணி நேரத்துக்குள்ளே கிளியர் ஆகி அடுத்த நாள் நவம்பர் 19ஆம் தேதி இவரை எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வருகிறார்கள். எல்லாருக்குமே இது புருவத்தை உயர்த்துச்சு. இப்படி ஒருவரை கொண்டு வருவதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கும் அன்னைக்கு வழக்கு போனது. நீதிமன்றம் நேரடியாக மோடி அரசை பார்த்து கேட்டது, ஏன் உங்களுக்கு இவ்வளவு அவசரம், இப்படி ஒரு அதிகாரியை தேர்தல் ஆணையரை கொண்டு வருவதற்கு இவ்வளவு வேகமாக வேலை நடக்குது, என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி அன்றைக்கு உச்சநீதிமன்றம் எழுப்பியது. ஆனால் உச்சநீதிமன்றம் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு தடை விதிக்கலை. ஸோ அவர் இவ்வளவு நாள் இருந்துட்டு இப்போ விலகி இருக்கிறார். பலவிதமான கேள்விகள் எழுது. ஒன்று, இவர் என்னதான் மோடிக்கு செல்லப்பிள்ளையாக இருந்தாலும் இவரை விட செல்லப்பிள்ளையாக இருக்கிற ஒருவரை உள்ளே கொண்டு வரணும், தேர்தல் ஆணையராக கொண்டு வரணும். அப்படி அதாவது இப்போ புதிய சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, நம்ம அதை பின்னாடி பேசலாம். மோடி, அமித்ஷா 2 பேரும் சேர்ந்து கை காட்டுகிறவர்கள் தேர்தல் ஆணையர் என்று இன்றைக்கு சட்டப்பூர்வமாகவே மாற்றிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒருவரை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. அருண் கோயல் ஒருவேளை தேர்தல் ஆணையத்தை மோடி காலடிக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னு அவர் வந்து இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தின்படி செயல்படணும்னு வெளியில் போனாரா அப்படின்னா அப்படி இல்லை. ஏன்னா அந்த ப்ரொசீஜரெல்லாம் அவர் நியமிக்கப்படலன்னும் போது திடீர்னெல்லாம் அவர் மாண்புகளை காக்கணும்லாம் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவு. அதிகபட்சமாக மோடியை நோக்கி அவர் பலவிதமான மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டில் பிரச்சனைகள் செய்த பிறகும் கூட ஒரு கேள்வியை கூட கேட்காமல் பாஜகவினுடைய ஒரு கிளை அமைப்பாக ஐடி விங்கு, மகளிர் மோர்ச்சா, இந்த மாதிரி ஒரு விங்காக தான் ஈசிஐ போய் நின்னுது அப்படின்றத பார்க்கும் பொழுது இவர் இன்றைக்கு வெளியேறி இருப்பது என்பது ஒட்டுமொத்தமாக தேர்தலை தள்ளி போடுவதற்கான ஒரு உத்தியா அப்படிங்கிற கேள்வியும் கூட இன்றைக்கு எழுப்பி இருக்கிறது. அதை தாண்டி இவரை விட இன்னும் ரொம்ப சொல்கிற பேச கேட்கக்கூடிய தலையாட்டு பொம்மைகளை கொண்டு வந்து தேர்தல் ஆணையராக போடுவதற்கான ஒரு முயற்சி அப்படின்னும் பார்க்கப்படுது. இப்போ ஏற்கனவே 2020 அசோக் லாவா வந்து இது மாதிரியான ஒரு சர்ச்சை ஏற்படுத்தினார். அவர் வந்து ரெசிக்மெண்ட் போனார். அவர் ஆக்சுவலி ஒரு 2019 எலெக்ஷனில் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டில் வந்து ஒரு க்ளீன் சீட் கொடுக்காத ஒரு இஷ்யூ போச்சு. பிற்பாடு அவரோட மனைவிக்கு வந்து இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்க மொத்த குடும்பமே இன்கம் டேக்ஸ் விசாரிக்கப்பட்டாங்க. அவங்க ஃப்ரண்ட் லைனில் அவங்க ஒய்ஃப் பேட்டி கொடுக்கும்போது கூட ரொம்ப அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணி டார்ச்சர் பண்ண மாதிரி சொன்னாங்க. இப்போ ஒரு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி. ஸோ அதுக்கான ஒரு தனித்துவமான பவர் இருக்கும்போது இப்போ மோடி ஆட்சியில் இது ரொம்ப ஒரு பொலிட்டிக்கலான இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளே ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன்னா இதனோட தொடர்ச்சியாக நம்ம இதை பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் அசோக் லாவாசா குறிப்பிட்டதுனால சொல்கிறேன். இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் பதிலாக கொடுத்தாங்க. மோடியை எதிர்த்து தேர்தல் ஆணையர் என்ன பேசினார் என்று நாங்கள் வெளியில் சொன்னால் அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்டுக்கு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்தார்கள். அப்போ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதா? மோடியை எதிர்த்து அவர் அப்படி என்ன பேசிட்டாரு அப்படிங்கிற கேள்வி இப்போ நமக்கு எழுது. அதனுடைய நீட்சியாக தான் நம்ம அந்த ஐடி ரைடு வரைக்கும் பார்க்கணும். முதல்ல அசோக் லவாசா யாருன்னு பார்த்துடலாம். அவர் வந்து 1980 அந்த ஆண்டு ஐஏஎஸ் அந்த பேட்சோட ஆஃபீஸரு, 1980 பேட்ச். அவர் வந்து ஹரியானா கேடர் ஆஃபீஸராக இருக்கிறார். அவரும் இதே போல ரொம்ப கிரெடென்ஷியல் கொண்டவர் தான். இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து ஓய்வு பெறும் பொழுது ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக அவர் ஓய்வு பெறுறாரு. அவர் படித்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கிலாந்தில் கேம்பிரிட்ஜ், அதே போல் யூஎஸில் ஹார்வர்டு, இங்கெல்லாம் அவர் வந்து அவருடைய கல்வியை படித்திருக்கிறார். ரொம்ப வாஸ்டான நாலேஜ் கொண்ட ஒரு நபர் தான். அப்படிப்பட்ட அசோக் லவாசா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு தான் எலெக்ஷன் கமிஷனராக அப்ளை பண்ணி அவருக்கு அந்த போஸ்ட் கிடைக்குது 2019. 2019 நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் புல்வாமா அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய
அதில் வந்து யார் குற்றவாளிகள் கண்டுபிடித்து இந்த நாட்டின் முன்னால் மோடி நிறுத்தவே இல்லை, பாஜக அரசு நிறுத்தவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். புல்வாமா சார்ந்தே பல விஷயங்கள் சத்யபால் மாலிக்லேருந்து அத்தனை பேரும் பேசிட்டாங்க. பட் இதை தாண்டி மோடி இந்த நாட்டுக்காக 44 இராணுவ வீரர்களை பயங்கரவாத தாக்குதலில் தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களை அவர்களுடைய முகங்களை படங்களை காட்டி எனக்கு ஓட்டு போடுங்கள், இதற்கு பழி தீர்க்க வேண்டும் அப்படின்னு அவர் தேர்தலில் ஓட்டு கேட்கிறார். இந்த தேர்தலில் ஓட்டு கேட்பது என்பது இப்படி அதாவது ராணுவ வீரர்களை நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களா மாத்துறீங்களாங்கிறது அடிப்படையிலேயே நம்முடைய தேர்தல் ஜனநாயகத்திற்கு எதிரானது. நீங்கள் இதே போல் இன்னொரு விஷயம் பேசினார். என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி வயநாட்டுக்கு போயிட்டாரு, இவங்க கேரளாவுக்கு ஏன் ஓடுறாங்க அப்படின்னா அங்கே வந்து மைனாரிட்டிஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னுட்டு ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு கமெண்ட்டாக. அப்போ நீங்கள் நேரடியாக இனவாதமோ அல்லது மதவாதமோ இப்படிப்பட்ட விஷயங்களை பேசுவதும் உயிரிழந்த ராணுவ வீரர்களை காட்டி அதற்கு பழி தீர்ப்பதற்காக எனக்கு வாக்களிங்கள் என்று கேட்பது, இதற்கு மோடியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு மோஷனை, ஒரு கம்ப்ளைண்ட் போது கிட்டத்தட்ட 11 கம்ப்ளைண்ட் வந்து பிஜேபிக்கு எதிரான கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய போது, அதில் ஒரு 11 இதில் இவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அசோக் லவாசா மோஷன் மூவ் பண்ணுறாரு. அப்போ நம்மளுடைய தேர்தல் ஆணைய அமைப்பு 3 பேர் கொண்ட பாடி. அன்னைக்கு இருந்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சுனில் அரோரா இருந்தார், அவர் தான் தலைமை தேர்தல் அதிகாரி. செகண்ட் இடத்துல இருந்தவர் அசோக் லவாசா. 3வது வந்து பார்த்திங்கன்னா சுஷில் சந்திரா அப்படின்னு 3 பேர் இருக்கிறாங்க. அசோக் லவாசா மோடி பேசியது என்பது இந்தியாவினுடைய தேர்தல் நடத்தை விதிமுறையை தாண்டி அரசமைப்பு சட்டம் சார்ந்த கூறுகளுக்கே எதிராக இருக்கிறது. ஒரு கண்டஸ்டிங் அதிகாரி, ஒரு கண்டஸ்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட் இப்படி வெளிப்படையாக நாட்டை பிளவுபடுத்த முடியாது, சமூகத்தை பிளவுபடுத்த முடியாதுன்னு பல விஷயங்களை சார்ஜாக வச்சு நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் நோட் போட்டுறாரு, டிசன் நோட்டு. அதை போட்டதுக்கு இந்த 2 அதிகாரிகள் வந்து இல்லை, மோடி மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது, மொத்தமாக மோடிக்கு மேலே 4 கேஸ், அமித்ஷா மேலே 5, இது போக மற்ற பாஜக சார்ந்த வழக்கு மற்றவர்கள் பேசினது யோகிலேருந்து அத்தனை பேர் நீங்கள் எல்லாரும் அப்படி தான் பேசுவாங்கன்னும் போது ஒரு 11 கேஸில் பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் அசோக் லவாசா. இது அப்போவே ஹெட்லைன்ஸில் வருது. பட் 3 பேரில் அவர் ஒருத்தர் வந்து மைனாரிட்டி டெசிஷன், எனவே மோடியின் மீது நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிறது மெஜாரிட்டி டெசிஷனாக அந்த எலெக்ஷனில் விட்டுறாங்க. எலெக்ஷன் முடிந்து ஜெயித்து வந்த பிறகு ஜூன் மாதம் அசோக் லவாசா அவருடைய மனைவிக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் போகுது. அவங்க வந்து ஒரு பேங்கர், கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் பேங்கிங் செக்டாரில் மிகப்பெரிய இடத்துல இருந்திருக்கிறாங்க, பல ஃபேமில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களே கன்சல்டன்ட்டாகவும் பலருக்கும் இருக்கக்கூடிய சூழல். பல நிறுவனங்களில், பெரிய பெரிய நிறுவனங்களில் ஒரு கன்சல்டன்ட்ங்கிற அந்த கேடரில் இருந்து அவங்க அசஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு அப்போ நிறைய நிறுவனங்களோட தொடர்பு இருக்குது. இவங்க வந்து இன்கம் டேக்ஸ் கட்டணத்திலே பிரச்சனை இருக்குன்னு நோட்டீஸ் போகுது. அதை தாண்டி அவருடைய மகள் இவர்களுக்கான இடங்கள் நிறுவனங்களில் இன்கம் டேக்ஸு சோதனைகள் நடக்குது, அவங்களுடைய ஐடிஆரில் query ரைஸ் பண்ணுறாங்க. அதே போல் அடுத்தது இவருடைய தங்கை, அவங்க சிஸ்டர்னு குறிப்பிட்றாங்க, தங்கை இல்லாத அக்கா, அவங்க வேலுக்கும் ரைடு போகுது. அப்போ கிட்டத்தட்ட நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமாக அந்த விமன் சென்டிமெண்ட் இருக்கும். இதர் பழைய எம்ஜிஆர் படமெல்லாம் ஒரு அம்மா இருப்பாங்க, இல்லை தங்கச்சிக்கு ஏதாவது ஆகிடும், அந்த மாதிரி அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள், அவருடைய சகோதரி அப்படின்னு அத்தனை பேருக்கும் வருகிறது. இதுவே அவருக்கான ஒரு மோடி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னதற்காக ஜெயித்து வந்த பிறகு ரைடு வெட்டுறாங்க. அவர் அதற்கு பிறகு அவருக்கு மனம் ஒப்பலை, அதெல்லாம் அவங்க நாங்கள் லீகலாக ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் கூட இது வந்து உளவியல் ரீதியாக டார்ச்சர் கொடுப்பதற்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அன்றைக்கு ஏவி விடப்பட்டது அப்படிங்கிறது அவங்களுடைய சார்ஜ். அவங்க இன்றைக்கி வரைக்கும் கன்விக்ட் எல்லாம் ஆகலை. ஏன்னா இது முழுக்க டெக்னிக்கல் தான். உங்களுக்கு ஐடி ரிட்டர்ன்ஸுங்கிறதே வந்து நீதிமன்றத்துக்கு இருக்கிற அளவுக்குலாம் அது ஒன்றும் இருக்காது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ரொம்ப ரீசெண்டாக தான் காங்கிரஸ் கட்சிக்கு 65 கோடி அபராதம் கொடுத்து இது பண்ணுறாங்க. இது இந்திய வரலாற்றிலே அது புதுசு, அது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்படி பார்க்கும்போது அசோக் லவாசா அதற்கு பிறகு வெளியே இருக்கிறார். அசோக் லவாசா என்ன சொன்னார்? மோடியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த நோட் கொடுத்தது எலெக்ஷன் கமிஷனுடைய டாக்குமெண்ட்டில் இருக்கும் ஆப்வியஸாக. ஆனால் ஃபைனல் ஆர்டரில் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குற ஆர்டரில் வரலனாலும் இன்டர்னல் மீட்டிங் இதில் இருக்கும். மோடி மதவெறியை தூண்டும் வகையில் பேசினார், அதே போல் இராணுவ வீரர்கள் உயிரிழந்தவர்களை வாக்குக்காக பயன்படுத்தினார் என்பதற்கு கண்டித்து அவர் என்ன நோட் கொடுத்தார் அப்படிங்கிறத கேட்டு புனேவை சேர்ந்த ஒரு ஆக்டிவிஸ்ட்டு ஆர்டிஐ போடுகிறார். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஐயில் சில செக்ஷன் இருக்கு, செக்ஷன் 8 சப்செக்ஷன் 1, அதுக்குள்ளே உள்ள ஜி அப்படிங்கிற அந்த பிரிவின்படி சில செய்திகளை நாங்கள் சொல்ல முடியாது. இதை சொன்னால் சம்பந்தப்பட்டவனுடைய உயிருக்கோ அல்லது அவருடைய உடைமைகளுக்கோ ஃபிசிக்கலி அவர் டேஞ்சருக்கு போகலாம், இல்லை அவருடைய லைஃபுக்கே த்ரெட்டாக போகலாம் என்கிற காரணத்தினால் நாங்கள் இதை சொல்ல முடியாது என்று தேர்தல் ஆணையம் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கிறது. அப்போ மோடியை எதிர்த்து பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லுவது
சொன்னவருக்கு உயிருக்கே ஆபத்து இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் கருதுகிறது என்று சொன்னால் தேர்தல் ஆணையர்களுக்கு என்ன இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ அதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் வந்தவங்க எல்லாமுமே மோடி அவர்களால் அவங்க விரும்பக்கூடிய ஆட்களை தான் கொண்டு வந்து இந்தியாவில் எல்லா துறைகளிலையும் கொண்டு வந்துட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் மட்டும் அதுக்கு விதிவிலக்கல்ல. இன்னைக்கு RBI கவர்னராக இருக்கிற சக்திகாந்த தாஸ், அதற்கு முன்பு இவர்களே பார்த்து கொண்டு வந்த உர்ஜித் பட்டேல் பாதியில் விட்டுட்டு போனார். ரகுராம் ராஜன் அவ்வளோ பெரிய விஷயங்களை உடச்சிட்டு போனார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கே தொடங்கி எல்லா இடங்களிலும் இன்றைக்கு இருக்கிறார்கள். திடீர்னு பார்த்தா ஓய்வு பெறுவதற்கு முன்னாடி நீதிபதிகள் இப்போ ரிசைன் பண்ணிட்டு போய் மோடியுடைய கையை பிடிச்சி கண்ணில் ஒத்திக்கிட்டு நீங்கள் தான் எல்லான்னு MP சீட்டு கேட்கக்கூடியது நம்ம பார்க்குறோம் இல்லையா, கொல்கட்டா வரைக்கும். அப்போ இவர்கள் எதையும் விட்டு வைக்கவில்லை. தேர்தல் ஆணையம் அதற்கு விதிவிலக்கல்ல அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ சமீபத்த நாட்களில் தேர்தல் ஆணையத்தை மையமாக வச்சிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பேசப்படுது. 2 முக்கியமான விஷயம். ஒன்று எலக்டோரல் பாண்டு. நான் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தில் வந்து சந்திரசூட்டாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து எலக்டோரல் பாண்டு யாருக்கெல்லாம் விற்கப்பட்டிருக்கு, எந்தெந்த கட்சி எவ்வளோ வாங்கியிருக்காங்க டீட்டெயில்ஸை சீல் பண்ணி எங்கள் முன்னாடி சப்மிட் பண்ணுங்கன்னு பல தடவை சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம். இது ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் வந்து SBI பேங்க் வந்து அதனுடைய லிஸ்ட்டை பட்டியலை வந்து கொடுக்கணும்னு சொன்னப்போ நாங்கள் மார்ச்சுக்குள்ளே கொடுக்க முடியல, நாங்கள் ஜூன் தரேன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 விஷயத்தையும் டைவெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கே இந்த விஷயம். இல்லை, அது நீங்கள் டைவர்ஷனும் எடுத்துக்கலாம், அல்லது யாரோ பண்ண தப்புக்கு நான் ஏன் போய் கோர்ட்டு முன்னாடி கை கட்டி கேள்வி வாங்கிக்கணும் என்று எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு விட்டுட்டு ஓடியதாகவும் ஒரு ஆங்கிளில் நம்ம எடுத்துக்கலாம்ல அப்படிங்கிற பார்வை இருக்குது. இப்போ நான் இதனோட ஒரு சின்ன இதை சொல்கிறேன். சண்டிகரனுடைய தேர்தல் நடந்தது. அனில் மசி அவர் வெளிப்படையாக ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை, CCTV கேமரா இருக்கும்போதே அவரே வாக்குச்சிட்ட செல்லாதனாக்கினார். இதெல்லாம் பார்த்தோம். இது தொடர்பான ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கு சில நாட்கள், அதாவது முறை கோர்ட்டு கூப்பிட்டுருச்சு, கையும் களவுமா பிடிச்சி அவங்கள பல கேள்விகளை கேட்டு நேரில் நீங்கள் வரணும்னு ஆர்டர் கொடுத்துருச்சு. இதுக்கும் அடுத்தது தீர்ப்பு வருவதற்கு இடைப்பட்ட காலத்தில் சண்டிகர் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், பஞ்சாப் ஹரியானா இரண்டுக்குமான மத்தியில் இருக்கக்கூடியது. அதுவே ஒரு யூனியன் டெரிட்டரி, தலைநகராக இருக்கக்கூடியது. அதற்கு பொறுப்பாக இருந்த பஞ்சாபினுடைய கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் ராஜினாமா செய்தார். அவர் பர்சனல் ரீசன்ஸ்ன்னு சைட் பண்ணி இதே போல தான் போனார். ஆனால் கனெக்டிங் த டாட்ஸ்குள்ளே வைக்கும்போது ஒரு தேர்தல் அதிகாரி யார் சொல்லி அவரை கட்டுப்படுத்துகிற இடத்துல யார் இருப்பா, இல்லை ஆம் ஆத்மியை தோக்கடிச்சு BJPயை ஜெயிக்க வைக்கணுங்கிற நிர்பந்தம் அவர்களுக்கு எங்கிருந்து வரும், அவர்களுக்கான ரிப்போர்ட்டிங் இடத்துல இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், ஒரு தியரியை நம்ம வச்சு கனெக்டிங் த டாட்ஸ்குள்ளே போனால் எங்கேயோ அது போய் இடிக்கக்கூடிய இடம் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டை பன்வாரிலால் புரோஹித் ரிசைன் பண்ணப்பவே சொன்னாங்க. பட் அதுக்கு பிறகு அது பெரிய அளவுக்கு பொலிட்டிக்கலாக போல கோர்ட் ரிவர்ஸ் பண்ணிருச்சுனாலும் யாரோ பண்ணதுக்கு இப்போ இன்னைக்கு சத்யபால் மாலிக் வீடுகளில் ரைடு போகுதில்ல, அவர் அன்னைக்கு சொன்னார் RSS காரங்களே இங்கே வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீமில் லஞ்சம் வாங்கிட்டு இவங்களுக்கு முடிச்சு கொடுங்கன்னு ஆளை பிடிச்சிட்டு வராங்க, ஏஜென்ட்டை பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு அன்னைக்கு அவர் குற்றம் சாட்டினார். அதிகாரிகள் உட்பட RSS பேக்ரவுண்ட் கொண்டவர்கள், RSS தலைவர்கள் பேரே குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீரில். அது இப்போ தான் உங்களுக்கு அது ஊழல் தெரிஞ்சு நீங்கள் யார் குற்றம் சாட்டினாரோ அவர் வீட்டுக்கே ரைடு வர்றீங்க அப்படின்னா எந்த லெவலுக்கு இருக்குங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. யாரோ பண்ண தப்புக்கு நம்ம ஏன் போய் ஊர் வாயில திட்டு வாங்கணுங்கிறதுக்காக அவர் நழுவுகிறாராங்கிற கேள்வி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தேர்தல் ஆணையத்துக்கான தேர்வு செய்யக்கூடிய முறை, அந்த சர்ச்சிங் கமிட்டியாக இருக்கட்டும், செலெக்ஷன் கமிட்டியாக இருக்கட்டும், புது சட்டத்தை அவங்க கொண்டு வந்ததுக்கு பிறகு இவங்க வந்து அதில் சீஃப் ஜஸ்டிஸ் உள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸையும் சொல்லி ஒரு இன்டீரியம் சொல்யூஷனையும் இவங்க காலி பண்ணிட்டாங்க. இப்போ 2 எலெக்ஷன் கமிஷனர் இல்லாமல் இந்தியாவில் இருக்குது, ஒரே ஒரு CEC மட்டும்தான் இருக்கார். இப்போ இவங்க தேர்வு செய்யக்கூடிய ஆட்கள் நம்பகமான ஆட்களாக இருப்பாங்களா? மக்களுக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா? மக்களுக்கு நம்பகமான ஆட்களா? இல்லை, தேர்தல் ஆணையம் மக்களுக்காக தான் வேலை செய்கிறது, இன்னமும் நம்ம நம்புற இடத்துல தான் இருக்கோமா அப்படிங்கிறதே எனக்கு உண்மையிலே ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்தியாவில் கடந்த முறை காங்கிரஸ் கட்சி வாங்கிய வாக்குகள் 19% வாக்குகள். மற்ற எல்லா பிராந்திய கட்சி இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்த்தா கூட ஒரு 25 to 30 ஹார்ட்லி வரும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 8 மாதமாக எலெக்ஷன் கமிஷனரை மீட் பண்ணுறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு ரெப்ரசன்டேஷனை கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. EVM மோடு சேர்த்து VVPAட்டையும் 100% என்னன்னு ஒரு தீர்மானம் போட்டுட்டு இது சம்பந்தமா உங்களை பார்க்கணும்னு 8 மாசமா லெட்டர் போட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதற்கான நேரத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி கொடுக்கவே இல்லை. அப்போ நீங்கள் இந்த நாட்டினுடைய 30% மக்களினுடைய பிரதிநிதிகளாக அல்லது அவர்கள் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கு டைம் ஒதுக்க கூட நேரம் இல்லாமல் தான் தேர்தல் ஆணையம் அவ்வளோ பிஸியாக இருக்காங்கிற கேள்வி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த EVM VVPAட்டை பற்றி ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா எங்களோட சைட்டுக்குள்ளேயே FAQs இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் இருக்குது, நீங்கள் அதை படித்து பார்த்துக்குங்கன்னு ஒரு பதில் வருது.
அப்போ இவர்கள் இதற்கு ஏற்கனவே பாஜகவினுடைய 6வது விரலாகத்தான் அது போய் நின்றுக்கிட்டு இருக்கு. அவர்களுடைய அமைப்புகளில் கிளை அமைப்புகளில் ஒன்றா தான் இருக்குது. பட் அதை இன்னமும் முழுக்க முழுக்க கம்ப்ளீட்டாக ஐக்கியப்படுத்துவதற்கான வேலை அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. தேர்தல் ஆணையர்கள் அஃப்கோர்ஸ் கான்ஸ்டியூஷனல் பாடி, அவர்களுக்கான அதிகாரம் இருக்கிறது, எல்லாம் சரி. எதிர்த்துன்னா வீட்டுக்கு வரக்கூடிய ஐடி ரைடை அன்னைக்காச்சும் இடி இந்த அளவுக்கு ஃபேமஸாக இல்லை. இப்போ இடி எல்லாம் உள்ளே வந்துச்சுன்னா எதுக்கு தூக்கிட்டு போகுதுன்னே தெரியாது. உங்களை வந்து நான் வழக்கில் விசாரணைக்கு கூப்பிட்றேன்னா, சாட்சியாக கூப்பிட்றேன்னா எதுவுமே சொல்ல வேண்டாம், மொத்தமாக தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சுப்பேங்கும்போது தேர்தல் ஆணையர் வீட்டுக்கு இடி வராதுங்கிறதுக்கெல்லாம் என்ன எடுத்துக்காட்டு இருக்குது? அவங்க எந்த அளவுக்கு குறைந்தபட்ச முதுகெலும்போடு நடந்து கொள்வார்கள்ங்கிற கேள்வி இருக்குது. மக்கள் வந்து இந்த அமைப்பு முறையின் மீது நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய கேடு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ எலக்டோரல் பாண்ட் அன்கான்ஸ்டியூஷனல் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ 2019 எலக்ட்ரல் பாண்டு இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த சமயத்திலே தேர்தல் ஆணையத்திட்ட வந்து ஒரு சில கடிதங்கள் போனதை பிற்பாடு வெளியே சொன்னாங்க. தேர்தல் ஆணையம் இது வந்து பிளாக் மணியை ஊக்குவிக்கும், ஃபாரின்லேருந்து நிறையா பணத்தை இங்கே கொண்டு வந்து கொடுக்கும், இது பிஎம்எல்ஏ சட்டத்துக்கு முரணான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் அன்றைக்கே சொன்னாங்க. பட் ஆனால் அதை கேட்காம தான் இந்த 5 வருஷமாக இவ்வளோ பணத்தை வாங்கியிருக்காங்க, பாஜகவுக்கு அதிகமான பணம் போயிருக்கு, இதெல்லாம் செய்தியும். பட் இதை ரெண்டையும் நம்ம வந்து ரொம்ப பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா? தேர்தல் பத்திரம் ஒரு பக்கம், தேர்தல் ஆணையம் அன்னைக்கே மறுத்ததுன்னு ஒரு பக்கம். இப்போ உச்சநீதிமன்றம் இன்னொரு இடத்துலேருந்து நெருக்கடி கொடுக்குது. இந்த தேர்தல் பத்திரத்தை மையமாக வச்சு இவர் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குமா? ஏன்னா இப்போ எஸ்பிஐ நெருக்கடி கொடுக்குதில்ல, இதை எப்படி நம்ம பார்க்குறது? இல்லை, இப்போ பலரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பால் வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்டையும் போய் நிற்க தான் போகிறது. பட் முதல்ல எஸ்பிஐ சிக்கி அவங்க சின்னாபின்னமான பிறகு தான் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட வரப்போகுதுங்கிறது ஒன்று. ஏன்னா இப்போ இவருடைய பதவிக்காலம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஇசி அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே ரிட்டையர் ஆகி அடுத்த பிப்ரவரியில் போயிடுவார். அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் இவர் அருண் கோயில் இருந்திருந்தால் 2027 வரைக்கும் அவர் தான் தலைமை தேர்தல் ஆணையராகவே வந்திருக்கணும். எலக்டோரல் பாண்டில் இப்போ எஸ்பிஐனுடைய சேர்மன் வரைக்கும் சம்மன் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுகிறது. செக்ஷன் 142 உச்சநீதிமன்றம் இன்வோக் பண்ணலாம், சில சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி. இப்போ எப்படி நாங்கள் மொத்தமாக இது பண்ணுறோம், உங்களுக்கு சண்டிகரில் நீங்கள் கூட்டம் நடத்த அதிகாரம் கிடையாது, உடனடியாக தேர்தல் அதிகாரி இங்கே கோர்ட்டுக்கு வரணும்னு அவங்க சம்மன் பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணுவதற்கான ஸ்பேஸ் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ எலக்ட்ரல் பாண்டு விவகாரத்தில் நீங்கள் தேர்தல் ஆணையத்தை அவங்களை நம்ம பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் அப்படின்னா, அவங்க போய் பதில் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல நேரடியாக அவங்ககிட்ட வரல, அவங்களுக்கான தகவல்களை எஸ்பிஐ தான் பாஸ் ஆன் பண்ணியிருக்கு. அப்போ இமீடியட்டாக சுப்ரீம் கோர்ட் இவங்களை கூப்பிட்டு கேள்வி கேட்குமானா உடனடியாக அவங்க அந்த இடத்துல இல்லை. ஒருவேளை இந்த விஷயங்கள் கேட்கலாம், நீங்கள் கடந்த காலத்தில் இருந்த நிலைப்பாட்டை ஏன் மாற்றினீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் உள்ள டிபேட்டபிள் தான். அப்போ அன்னைக்கு சொன்ன எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவங்களிருந்து நீங்கள் ஒரு சேஞ்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்டர்னலாக என்ன டிஸ்கஷன் பண்ணீங்க, எதன் அடிப்படையில் முடிவெடுத்துக்கிங்கிற கேள்விகள் எல்லாம் எழும்போது மிகப்பெரிய சிக்கலில், அதாவது சட்ட சிக்கலில் போய் தேர்தல் ஆணையம் மாட்டோம். இதில் ஃபன் என்ன அப்படின்னா, அது தீர்ப்பு வர்றதுக்குள்ளே இப்போ இருக்கிறவங்க ரிட்டையர் ஆகி போயிடுவாங்க, அடுத்து வரக்கூடிய தேர்தல் ஆணையம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி நம்மளை வந்து இதுக்குள்ளே சிக்கிக்க வேண்டாம் அப்படிங்கிறதும். எலக்டோரல் பாண்டில் அடிப்படையில் மாட்டினா மோடி கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் பெரிய லெவலில் எடுக்க வேண்டியிருக்கும். அவங்க சொன்னதை இட்ட கட்டளையை ஏற்றுக்கொண்டு செய்தவர்கள் தான் எஸ்பிஐயும் சரி இவங்களும் சரி. இன்னும் சொல்ல போனால் ஆர்பிஐனுடைய அதிகாரத்தை பறிச்சாங்க, பாண்டை என்கேஷ் பண்ணுறதுக்கான அதிகாரம் எனக்கு தான் இருக்குன்றதை பறித்து எஸ்பிஐக்கு கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் மிக மோசமாக, நிதி நிர்வாகம் குறைந்தபட்சம் கூட புரிதல் இருக்கிறவர்கள் செய்ய முடியாத ஒரு வேலையை அவ்வளவு சட்டங்களில் திருத்தம் மேற்கொண்டு மோடி அரசு செஞ்சது அப்படிங்கிறத பார்க்குறோம். எலக்ட்ரல் பாண்டுங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறதும். அடுத்து நம்ம தலைமை பொறுப்புக்கு வரும்போதெல்லாம் அந்த கேஸ் தீவிரம் அடைஞ்சதுன்னா அது முடியாது, நம்மளால் மோடியையும் சமாளிக்க முடியாது, கோர்ட்டையும் சமாளிக்க முடியாது. ஒருவேளை கோர்ட்டுன்னே ஒன்று இல்லாத நிலைமைக்கு பிஜேபி கொண்டு வந்தால் அப்போ பார்த்துக்கலாம், அது வரைக்கும். ஆனால் பிஜேபி ரிட்டர்ன் வருமா? அதாவது பல நேரங்களில் அதிகாரிகள் நம்ம பியூரோக்ரசி வட்டமும் சரி, சில நேரங்களில் நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளும் சரி, தேர்தலுக்கு முந்தைய வரக்கூடியது ரொம்ப குரூஷியலாக இருக்கும். இப்போ அந்த பேட்டர்னை வச்சு சிலர்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் இருக்கக்கூடிய கட்சி தான் வெற்றி பெறும்னு. அவங்க அப்படி கிடையாது. அவங்க வெற்றி பெற கட்சி எதுன்னு பார்த்து அங்கே போய் சேர்ந்துக்கிறது அப்படிங்கிறது அந்த 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 பல்ஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி பியூரோக்ரசி இப்படி ஒரு அதிருப்தியில் போகுது. இப்போ பாஜக எம்பி 2 பேர் சிட்டிங் எம்பிஸ் நாங்கள் தேர்தல் அரசியலிருந்தே விலகிறோம் அப்படின்னு 2 பேர் சொல்லிட்டாங்க. பாஜகவிலிருந்து விலகிறோம், தேர்தல் அரசியலிருந்துமே விலகிறோம்னு போயிட்டாங்க. அறிவிக்கப்பட்ட கேண்டிடேட்ஸ் விலகிறாங்க. அதே போல் சீட்டு கிடைக்காதனால போகிறாங்க, அதெல்லாம் வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். இருந்த கூட்டணி கட்சிகளே எவ்வளோ பேர் தொடர்வாங்க. இன்றைக்கி ஹரியானாவில் ஜேஜேபி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சிலர்
சிலருடைய பல்சஸ், பியூரோக்ரஸி ஒரு காலகட்டத்துக்கு மேலே இவங்களோட ஒத்துழைக்க மறுக்கிறது என்று சொன்னால் ஒரு அண்டர் கரண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இன்னும் பிரதான காரணமாக பார்க்க வேண்டியிருக்கு. மோடி அரசினுடைய செயல்பாடுகள் மக்கள் மன்றத்தில் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கான இம்பேக்ட் இல்லை, திரும்ப வருவது கடினம் என்கிற இடத்திலிருந்து அதனுடைய நீட்சியாகவும் அந்த பல்சை உணர்ந்ததன் காரணமாகவும் கூட இது இருக்கலாம். இந்த விஷயங்கள் குறித்து நீங்கள் ரொம்ப விரிவாக பேசுனீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. வளதான். ரொம்ப நன்றி.